அதை இப்படி சொல்லிக் கொடுக்க போகவில்லை, நான் ஒரு தடவை பாடப்போகிறோம். தேவை தேவை தேவை, தேசத்தில் தேவனை காண்பிக்கும் மனிதர்கள் தேவை என்று நேற்றைய தினத்திலே. இன்றைக்கு ஊழியத்தை நீங்கள் விரிவாக்க வேண்டும் என்றால் முதலாவது கொடுக்க வேண்டிய ஒப்பு கொடுத்தல், நீங்கள் ஆண்டவரை காண்பிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதை நான் நேற்றைய தினத்தில் கொஞ்சம் அழுத்தமாகவே பேசினேன். அந்த பாடலை எழுதினதற்கான காரணம், 4 மாதங்களுக்கு முன்னதாக நான் துபாய் பட்டணத்திற்கு போவதற்கு முன்னதாக நான் அந்த பாடலை எழுதி துபாயில் தான் நான் முதலாவது இந்த பாடலை நான் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பாடல் ஏதோ பாட வேண்டும் என்பதற்காக அல்ல, ஒரு அர்ப்பணத்திற்கு தூண்ட வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை 4 மாதங்கள் போராடி எழுதினேன் என்று நான் சொல்லுவேன். அநேக காரியங்களை என்னை பாடுபடுத்திட்டு உலகமெங்கிலும் தமிழ் சபைகள் மத்தியிலே நான் கடந்து செல்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். தமிழ் சபைகள் மாத்திரமல்ல, ஆங்கில சபைகள், ஜெர்மானிய சபைகள் போன்ற அமெரிக்க சபைகளிலே பேசுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருந்தாலும் தமிழ் மக்களை அதிகமாய் நான் நேசிக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்னை ஆண்டவர் ஹிந்தி பேசுகிற மக்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு அழைத்து கொண்டு போய் கிட்டத்தட்ட 1072 இடங்களில் சபைகளை ஸ்தாபிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் 1072 இடங்களில் ஆராதனை நடக்கிறது. நேற்றைய தினத்தில் ஆனால் எனக்கு ஒரு செய்தி வந்தது. ஒரு வீட்டில் தான் கூடி ஆராதிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150 பேர் கூடி ஆராதிக்கிற அந்த இடத்துல பஜரங் தள் வந்து தலைவர்கள் வந்து அந்த பஜரங் தள் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவ எதிர்ப்பு இயக்கம் வந்து இந்த இடத்துல இந்த வாரம் ஆராதனை நடந்தால் ஒருவரையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் என்று பயமுறுத்தி போயிருக்கிறார்கள். எனக்கு நேற்றைய தினத்தில் செய்தி வந்தது. இன்றைக்கு எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதோடு கூட இன்னொரு இடத்துலேருந்து செய்தி வந்தது. அந்த இடத்துலையும் ஜனங்கள் ஆலயம் இல்லை, வீட்டிலே தான் கூடி ஆராதிக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் பேர் அல்ல, 100 பேருக்கு மேலே வருகிறார்கள். ஒரு வீட்டில், வாடகை வீட்டில் அந்த வீட்டுக்காரரை போய் அவர்கள் மிரட்டி இருக்கிறார்கள். இவரை நீ காலி பண்ணாவிட்டால் உம்முடைய வீட்டை தீக்கொளுத்தி விடுவோம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் முந்தா நாள். ஸோ இன்றைக்கு 2 இடத்துல பயமுறுத்தலோடு கூட ஒரு ஆராதனை நடந்து முடிந்திருக்கும்னு நினைக்கிறேன். சத்துரு செஞ்ச நேரம் பல்லு பிடுங்கினப்பட்ட நாய் அது கத்தத்தான் செய்யும், அது கடிக்காது. ஏன்னா கல்வாரியில் பல்ல உடைச்சிட்டார் அதுக்கு. அது அவன் கொஞ்சம் கத்திக்கிட்டு தான் இருப்பான். அதனால் பயப்பட மாட்டாங்க எங்கள் பிள்ளைகள். ஆனால் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்தவனாக நான் ஜெபித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டு வருகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே இருக்கிற ஆண்டவர் தானே இங்கேயும் இருக்கிறார். பீகாரில் கிரியை செய்கிற ஆண்டவர் உங்கள் பாரிஸில் கிரியை செய்ய மாட்டாரா? செய்வார். அதனால் இங்கே இன்னமும் அதிகமாக ஆண்டவரை சோத்தரிக்கவும், ஆண்டவரை துதிக்கவும், ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் ஜனங்கள் திரும்புவதற்கு முக்கியமான ஒரு காரியத்தை நேற்றிலே பாடல் வாயிலாக சொன்னேன். தேவை தேவை தேவை, தேசத்தில் தேவனை காண்பிக்கும் மனிதர்கள் தேவை என்று. ஆனால் நமக்கு இருக்கிற போராட்டத்தை நான் சொன்னேன். உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா, ஆனால் உலகின் உறவை விடுவதற்கு மனசு மறுக்கிறது. அதற்கு அடையாளமாக கடைசியாக நான் ஒரு கவியை நான் உங்களுக்கு பாடி காட்டினேன். தேடிடும் உன் கண்கள் என்மேல் படுகிறதே, தேய்ந்த உம் கால்கள் என் உள்ளத்தை முழுவதும் நொறுக்கிடுதே, உம்மோடு நடந்திட இதயம் துடிக்குதையா, உலகத்தின் இழுப்பும் தானாய் மறைந்ததையா என்கிற கவியோடு கூட அர்ப்பணத்தோடு கூட அந்த பாடலை நேற்று கற்றுக்கொண்டீர்கள். நேற்றைய தினத்தில் வராதவர்களுக்காக நான் அந்த பாடலை ஒரு தடவை மாத்திரம்தான் பாடப்போகிறேன். முழு பாடலையும் அதை இங்கே ஸ்க்ரீனில் போடுவார்கள். ஆனால் அதே சமயத்தில் தொடர்ச்சியாக கேட்க வேண்டும் என்றால் தேவை தேவை என்கிற அந்த பாடல் ஜெம்ஸ் வெப் டிவியில் இருக்கிறது. நீங்கள் அதை கேளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். தனி ஜபத்தில் அதிகமாக இதை பாடுங்கள். கூட்டு ஜபத்தில் பாடுவதை காட்டிலும் தனி ஜபத்தில் பாடுவது நல்லது. இது தேவன் உங்களோடு கூட இடைபடுவதற்கான ஒரு காரியம். தேவை தேவை தேவை, தேசத்தில் தேவனை காண்பிக்கும் மனிதர்கள் தேவை தேவை தேவை, உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா, உலகத்தின் உறவை விட மனமும் மறுக்குதையா, உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா,
உலகத்தின் உறவை விட மனமும் மறுக்குதையா. நேற்று பாடினவர்களோடு கூட சேர்ந்து பாடலாமா? மறுபடியும் பாடலாம். தேவை 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 தேசத்தில் தேவனை காண்பிக்கும் மனிதர்கள் தேவை. உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா. உறவின் உறவை விட மனமும் மறுக்குதையா. கபடமும் கற்பனையும் செய்யும் வேதனையும் சொல்லுங்கள். செய்யும் வேதனையும் கல்வாரியில் அனைத்தையும் சிலுவையில் அறைந்திடணும். கல்வாரியில் அனைத்தையும் சிலுவையில் அறைந்திடணும். உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா. உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையா. நாட்டிலும் சபையிலும் நடக்கும் அசிங்கம் எல்லாம், நாட்டிலும் நடக்கும் அசிங்கம் எல்லாம், கல்மனம் உடைக்கும் கல்வாரியால் அழிந்து தொலைந்திடுமே. கல்மனம் உடைக்கும் கல்வாரியால் அழிந்து தொலைந்திடுமே. உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா. உறவின் உறவை விட மனமும் மறுக்குதையா. உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா. உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையா. சுயத்தை சிலுவையில் அறைந்தோர் தேவையின்று, சுயத்தை சுற்றாரும் முற்றாரும் உலகமும் இயேசுவை கண்டிடணும். சுற்றாரும் முற்றாரும் உலகமும் இயேசுவை கண்டிடணும். உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா. உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையா. உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா. உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையா. கடைசியாக தேடிடும் உம் கண்கள் என் மேல் படுகிறதே. சொல்லுங்கள். உள்ளத்தை முழுவதும் நொறுக்கிடுதே. தேய்ந்த உம் கால்கள் என் உள்ளத்தை முழுவதும் நொறுக்கிடுதே. உம்மோடு நடந்திட இதயம் துடிக்குதையா. உலகத்தின் இழுப்பும் தானாய் மறையுதையா.
துடிக்குதையா. உலகத்தின் இழுப்பும் தானாய் மறையுதையா. உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோமையா. உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோமையா. இது உங்கள் அனுதின ஜெப பாடலாக மாட வேண்டும் என்று என்னுடைய வாஞ்சை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.